ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கோணம் வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. 5, 4, 3 அதான் அதோட விகிதம். அதோடைய கோண அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது, சரிங்களா? ஒரு முக்கோணம் இருக்குது. இதுக்கு பக்கம் 3 பக்கமும் சைடு இருக்கும்ல, 3 சைடு இருக்கும். ஆங்கிள்னு சொல்லுவோம், கோணம்னு சொல்லுவோம். இந்த 3 சைடு என்ன, 3 ஆங்கிள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 கோணத்தோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட விகிதத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 5, 4, 3 அப்படின்னு விகிதத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதை ஒரு ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இந்த முக்கோணம் இருக்குல்ல, எப்போதுமே இது 3 கோணத்தையுமே ஆட் பண்ணால், 3 கோணத்தையுமே கூட்டினா நம்மளுக்கு என்ன மதிப்பு வரணும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா? 180 டிகிரின்னு வரணும். அப்போ தான் அது முக்கோணம் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும். 180 டிகிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா மொத்தமாக எவ்வளோ வரணும்னு நம்மளுக்கு தெரியும், 180 டிகிரி அப்படின்னு வரணும். ஆனால் நம்ம ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வர மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் போய் பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்களா? 5 முதல் கோணத்தோடைய விகிதம் என்ன? 5. மொத்தமாக இந்த விகிதத்தெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 5, 4, 3 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5யும் 4யும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 9 + 3, சரியா? இன்ட்டு 180 டிகிரி எவ்வளோ வரும்? 5 + 4 9 + 3 12 இன்ட்டு 180 டிகிரி. இதை போட்டு பாருங்கள். 12 180 டிகிரி எல்லாத்தையும் என்னென்னா வகுக்கணும். 12 1 12 1 போட்டால் என்ன வரும்? 12 வரும். மிச்சம் 6 இருக்கும். 12 5 60ன்னு வரும். அப்போனா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 5 எவ்வளோ வரும்னா 75 டிகிரி அப்படின்னு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வரும். ரெண்டாவதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுக்கு 4 கொடுத்துருக்காங்க. 4 கீழே நமக்கு தெரியும் 12 தான் வரப்போகுது, இன்ட்டு 180 டிகிரி. அப்படின்னா என்ன வரும்? 12யும் இதையும் அடித்து போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இது என்னென்னா பண்ணால் 15 வரும். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் வரும். 4 15 ரெண்டுத்தையும் பெருக்குனா 60 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 3 3/12 இன்ட்டு 180. இது ரெண்டுத்தையும் இங்கே அடித்தா என்ன வரும்னா 12 180 அடித்தா 12 1 மிச்சம் 6 இருக்கும். அப்போனா 12 5 வரும். 3 × 15 என்ன வரும்னா 45 டிகிரி அப்படின்னு வரும். அப்போனா ஒரு டிகிரி என்னென்ன, ஒவ்வொரு டிகிரியும் என்னென்னா ஒன்று 75, இன்னொன்று 60 டிகிரி, இன்னொன்று 45 டிகிரி. 75 60 45 கடைசி இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு, மொத்தமாக எவ்வளோ கோணத்தோட அளவு இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அதை கொடுத்துட்டு விகித அளவையும் கொடுத்துட்டா ஒவ்வொரு கோணத்துக்கும் எவ்வளோ மதிப்பு அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம்மோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.